இன்னைக்கு நம்ம ஜட்டி போட்டு குளிப்பான். அந்த அந்த மெயின் அவுரத்தை மட்டும் ஆண் உறுப்பை மட்டும் மறைத்து விட்டு குளிக்கக்கூடிய வளைவுகள் இருக்கிறது. எத்தனை ஆண்கள், இஸ்லாமிய ஆண்கள் இந்த இந்த இதுல எல்லாம் போய் குளிப்பாங்களே, அந்த ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறாங்களே, எத்தனை இஸ்லாமிய ஆண்கள் தாடி பாடியோட வெறும் அன்றைய போட்டு குளிக்கக்கூடிய எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் அதை ஹராமாக்கி இருக்கிறது. நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழ்கின்ற புனிதமான அந்த ரவுதாவையும் பலமுறை தரிசிக்கும் பாக்கியம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாழும் காலங்களில் ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து மறைந்தார்களோ அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலங்களில் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், மருத்துவமனை கஷ்டங்கள், செலவினங்கள் அத்துணை விட்டும் நம்மையும் நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையர்கள், நம் மனை மக்கள், நம் ஊர்வாசிகள், நம் அயல்வாசிகள், நம் குடும்பத்தார்கள், நமக்கு கல்வியை கற்றுத்தந்த ஆசிரியர் பெருமக்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்களை வல்ல ரஹ்மான் அத்துணை முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்தருவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நவம்பர் 19 உலக அளவில் வேர்ல்டு டாய்லெட் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஐநாவுடைய அறிவிப்பு பிரகாரம் நவம்பர் 19 உலக கழிவறை தினமாக கொண்டாடப்படுகிறது. என்னடா அலிம்ச கழிவறை பற்றி என்னத்தை பேச போறான்னு நினைச்சாங்க. எல்லா டாபிக்லையும் இஸ்லாம் உண்டு. எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் இஸ்லாம் இருக்கும். இந்த கழிவறை இந்த நவம்பர் 19 கழிவறை தினமாக அனுசரிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 2001 சிங்கப்பூர்ல ஜாக்சிம் என்பவரால் ஒரு கழகம் தொடங்கப்பட்டது. கழிவறை கழகம் ஒரு கழகம் தொடங்க. அதற்கு பிறகு 2013 இதை நவம்பர் 19 ஐநா அங்கீகரிச்சு உலக கழிவறை தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்ப கால கிட்டத்தட்ட இந்த கணக்குகளை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3.5 மில்லியன் மக்கள் பாதுகாப்பற்ற கழிவறையை பயன்படுத்துகிறார். பாதுகாப்பு கிடையாது, டோர் இருக்காது, சும்மா இதை மூடி போட்டு அந்த மாதிரி சமாளிப்பு பாத்ரூம்ல இருக்கக்கூடிய மக்கள் 3.5 மில்லியன். கிட்டத்தட்ட அதற்கும் அதிகமான மக்கள் திறந்த வெளியில் பாத்ரூம் கிடையாது, பாத்ரூம் இல்லாம உலக அளவில் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சொல்றாங்க, இந்த திறந்த வெளி பாத்ரூமை டாய்லெட்டை பயன்படுத்துறதுனால, திறந்த வெளியில போய் மலஜலம் கழிக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு உலக அளவில் 4 லட்சத்திற்கும் அதிகமான மரணங்கள் நிகழ்கிறது. சுகாதார கேடுனால் அது வயிற்றுப்போக்கு, பல நோய்கள் அதை சொல்றாங்க. 4 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் மரணமாகிறார்கள். அதுல அதிகமும் பாதிக்கப்படுவது யார் தெரியுமா? குழந்தைகள். ஏன்னா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கு, பெரியவர்களை போல அல்ல. அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் குழந்தைகள் என்பதாகும். இப்போ கொஞ்சம் டாய்லெட் வளர்ச்சிகள் பெறுறதுனால 2030 இந்த 3.5 மில்லியன் பாதுகாப்பற்ற கழிவறம் 2030 கிட்டத்தட்ட 3 மில்லியனா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம். சங்கைக்குரியவர்களே, ஆரம்ப காலகட்டத்துடைய டாய்லெட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரோமர்கள் எப்படி பயன்படுத்தினாங்கன்னா கருங்கல் அப்படி செவ்வக அடிவில் பெஞ்ச் டெஸ்க் மாடல்ல கருங்கல்லை நீளமா போட்டு அதுல துவாரம் போட்டிருப்பாங்க. 4-5 பேர் சேர்ந்து உட்கார்ந்து அவங்க கழிப்பாங்க. அன்னைக்கு தான் அதெல்லாம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி 4-5 பேர் சேர்ந்து உட்கார்ந்து கழிக்கக்கூடிய கழிவறைகள் ரோமர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதாகவும், மெசடோமியா மற்றும் சிந்து சமவெளிய நாகரீகங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க புதைக்குழி இந்த மாதிரி விஷயத்தை டாய்லெட்டா பயன்படுத்தியதாகவும், சீன மக்கள் தங்களுடைய கழிவுகளை அதை அகற்றுவதற்காக பன்றிகளை வளர்த்தினாங்க. பன்றிகளை என்ன செய்வாங்க? அதை மேய விடுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதை வளர்த்தினாங்க. இன்னும் நைட்டு நேரத்தில் அதை சுத்தம் பண்ணி ஊருக்கு வெளியே கொண்டு கொட்டுறதுக்கு ஆட்களை அவரை நிர்ணயம் செய்து வைத்திருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாடும் பழங்காலத்து அரசர்கள் என்ன செய்வாங்க? இங்கேயும் அரசர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். டாய்லெட் வர்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய வளமுறை எப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்துட்டு போவாங்க, தங்களுடைய அரமனையில் ஒரு இடத்துல போவாங்க.
அந்த இடத்தை தண்ணி ஊற்றி, அந்த மலத்துக்கு மேலே தண்ணியை ஊற்றி அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை கிளீன் பண்ணுறதுக்கு, அதை கொட்டுறதுக்கு இவ்வளோ அசிங்கமான ஒரு நிலையை உருவாக்கி இருந்த காலகட்டத்தில் இருந்து படிப்படியாக இங்கிலாந்து நாட்டினுடைய அரசர் தன்னுடைய ராணிக்காக முதலாக கிஃப்ட் செய்தது ஒரு டாய்லெட். இங்கிலாந்து நாட்டில் நீங்க வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. 1960 லூயிஸ் பாஸ்டர் என்னும் அறிவியல் ஆராய்ச்சியாளர் அவதான் இது சம்பந்தமா வெளியிடும் போது அவர் சொல்றாரு, இங்கிலாந்தினுடைய ராணிக்காக, தான் திருமணம் முடித்த ராணிக்காக முதலாக அவர் உருவாக்குனது டாய்லெட். அந்த டாய்லெட்டினுடைய அடிப்படையில் வந்ததான் இன்னைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அறிவியல் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இதற்கு நீண்ட காலகட்டமா கழிவறைகளை பயன்படுத்தாம இன்னைக்கு உலக அளவுல 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் திறந்த வழி பாத்ரூம் இல்லாம இருக்கிறாங்க. இந்தியாவில் பல மாநிலங்கள் அடிப்படை வசதி கூட இல்லை, படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத மக்கள் என்ன செய்வாங்க? நம்ம இருந்து போகும்போது நம்ம குளச்சல் வழியில் போன சில நாட்கள் இந்த மண்டைக்காட்டுக்கு போற வழியில கொஞ்சம் அந்த நரிக்குருவர்கள் தங்கக்கூடிய இடம், அந்த இடம் ஒரு ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அவங்க அங்க நேரம் பாத்ரூம் போவாங்க, அங்க நேரம் ஒண்ணுக்கு இருப்பாங்க. இது ஒரு ஊராட்டு ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் தங்கக்கூடிய இடங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க இல்லையா? இன்னைக்கு நம்முடைய பலஸ்தீனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? பாத்ரூமுக்கு போக முடியாத நிலை, வெளியே இறங்கினா கொள்ளுவான். மிக கொடூரமான நிலைகள். அப்ப இஸ்லாம் இந்த கழிவறை சம்பந்தமாக எப்படி நம்மை அணுகுகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நம்ம தொடர்ந்து பார்த்தா தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்ரூம் வருதுன்னா, அவங்களுக்கு டாய்லெட் போனோம்னா என்ன செய்வாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போய் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஹதீஸ்ல அப்படியே வருது, ரசூலுல்லாஹ் இதா தஹபல் மதஹப் அபஅத், தூரமான இடத்துக்கு போவாங்க. மக்களுடைய கண்படாத தூர இடத்துக்கு போய் தான் ஒண்ணுக்கு இருப்பாங்க. அன்னைக்கு டாய்லெட் இல்லாத காலகட்டத்தில் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொல்லுவாங்க, நாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எப்படின்னா மனாசு என்கிற ஒரு இடத்துல நானும் உம்மு மிஸ்தகும் சேர்ந்து என்ன செய்வோம், நைட்டு நேரத்தில் தான் பெண்கள் மலங்களிக்க போவாங்க. நைட்டு பகல் வரைக்கும் அடக்கி வச்சிருப்பாங்க. நைட்டு நேரங்களில் திறந்த வெளியில போய் நாங்க போய் மலஜலம் கழிப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் அரபிகளுடைய வளமை அப்படித்தான் இருந்தது. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்தே தெரியுது, ஆரம்ப காலகட்டத்தில் தான் திறந்த வெளியில போயிருந்தாங்க. அதற்கு பிறகு அதை மாற்றி அமைத்து விட்டார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில எப்படின்னா, நம்ம கிபிலாவை பார்த்து ஒண்ணுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? அது இருக்கக்கூடாது. எங்க பார்த்துருக்கணும்? கிபிலாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ செய்யக்கூடாது. அதற்கு எதிர் ஆற்று திசையில தான் நம்ம உட்காருவோம். அப்போ அந்த காலத்து மக்கள் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க பெரிய கண்ணியமா இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, ஒரு தடவை நான் என்னுடைய வீட்டினுடைய மாடிக்கு மேலே ஏறி நின்று உட்கார்ந்து பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இல்லத்திலே 2 செங்கல் அவங்க அப்படியே சொன்னாங்க, 2 செங்கற்களை வைத்து அதன் மீது அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் திசையை பார்த்து சிறுநீர் கழித்தார்கள். அதனால பைத்துல் முகத்தஸ் திசையை பார்த்து வேணுக்குன்னு கழிக்கிறது இல்லை, கழிக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் கிபிலாவை காபத்துல்லாவை பார்த்து அந்த திசையை பார்த்து மலம் கழிப்பது தவறு. நம்ம எங்கேயுமே அந்த மாதிரி செய்ய மாட்டோம், கழிக்க மாட்டோம். அதனால நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே இருந்துச்சு. ஆரம்பத்தில் என்ன ரசூலுல்லாஹ் செங்கற்களை வச்சிருந்தாங்க, மலஜலம் கழித்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த டாய்லெட்னால மலஜலம் கழிக்கக்கூடியதுனால நம்ம எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்படுறோம்னா, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அவ்ரத்துனா மா நஅதி மின்ஹா வ மா நதர், அவ்ரத்துல எதையெல்லாம் நாங்க வெளியே காட்டணும், எதையெல்லாம் நாங்க மறைக்கணும், எங்க எல்லாம் மறைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஹ்ஃபஸ் அவ்ரத்தக, உன்னுடைய அவ்ரத்தை மறைத்துக் கொள். நம்முடைய அவ்ரத் என்னது? எல்லாருக்கும் தெரியுமில்ல அவ்ரத் எதுன்னு? அவ்ரத் என்னது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அது மெயின். ஆணுடைய அவ்ரத்து தொப்புளில் இருந்து முட்டு வரை, இதுதான் அவ்ரத். தொழுகைக்கு நம்ம இதை மறைக்காம தான் இதுல இருந்து இதுல மறைச்சா ஒரு ஆளு கேட்டீங்கன்னா அவருடைய தொழுகு கூடி இருக்கும். இதுதான் அவ்ரத். அவ்ரத்தை மறைக்கணும். அப்ப அந்த அவ்ரத்தை
மறைங்கன்னு சொல்றேன். யஹ்ஃபல் அவ்ரத்தக, உங்களுடைய அவ்ரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரை விட்டு தெரியுமா? இல்லா மின் ஜௌஜத்திக அவ் மிம்மன் மலகத் யமீனுக், உங்களுடைய அடிமை பெண்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த காலத்துல அடிமை பெண்கள் வைத்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்னால் நீங்க அவ்ரத்தை காட்டுறதுல பிரச்சனை இல்லை. உங்கள் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இல்லை. மற்ற எல்லாருக்கும் மத்தியிலும் நீங்கள் அவ்ரத்தை மறைக்க வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆண் ஒரு ஆணோட இருக்கும்போது அர்-ரஜுல் யகூனு மஅர்-ரஜுல், ஒரு ஆண் ஒரு ஆணோட இருக்கிறான், அவன் தானே, அவன்கிட்ட எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிஸ்ததஅத அல்லா யரஹா அஹதன் ஃபஃஅல், உனக்கு சக்தி இருந்தா யாருக்கு என்ன செய்யாத உன்னுடைய அவ்ரத்தை காட்டாத. நமக்கு ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் உண்டு. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய காலத்துல இன்டர்வலுக்கு ஒண்ணுக்குன்னு சொல்லி போவோம். எங்கேயாவது ஆத்தங்கரையில எல்லாரும் லைனா ஒண்ணுக்கு கழிப்போம் இல்லையா? அது எல்லா ஸ்கூல்லையும் இப்பவும் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஆணுக்கு அவர் ஆணிடத்திலே உன்னுடைய அவ்ரத்தை மற. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சரி ஆண் இருக்கிறா நம்ம மறைச்சிக்கலாம், மனைவிக்கு மத்தியிலையும் அடிமை பெண்களுக்கு மத்தியிலும் மறைக்க வேண்டாம், மற்ற எல்லாருக்கும் முன்னே மறைக்கணும். தாய்க்கு முன்னாடி, சகோதரிக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி மறைக்கணும். மனைவிக்கு மத்தியில மறைக்கிறது காட்டுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. ஆனால் நான் தனியே இருக்கும்போது அப்படியே கேட்கிறேன் சஹாபாக்கள், ரஜுல் யகூனு ஹாலியன், ஒரு மனிதன் தனியே இருக்கிறானே, அங்க யாருமே இல்லையே, பாத்ரூம் எடுத்துக்கங்களேன், அங்க தனியே தானே இருப்போம், அங்க யாரையும் கூட்டிட்டு போக மாட்டோமே. தனியே இருக்கக்கூடிய அந்த தனிமையில் இருந்த என்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ஃபல்லாஹு அஹப்பு அன் யஸ்தஹியா மின்ஹு, அங்கதான் நீ அவ்ரத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு உன்னுடைய அவ்ரத்தை மறைக்க முடியாது. அதனால அல்லாஹ் பார்க்கிறான், உன் அவ்ரத்தை பாத்ரூம்லையும் மற. நிர்வாணமா குளிக்கக்கூடிய நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நிர்வாணமா குளிக்கிறதுல மற்றவங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாமே தவிர அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்க்கு முன்னாடி அவ்ரத்தை காட்டுவோமா? அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன், எவ்வளவு வெட்கத்திற்குரியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பயன்படுத்துகிறான், நீங்கள் டாய்லெட்டுக்குள்ள, அதாவது தனிமையில் இருந்தாலும், நம்ம உதாரணத்துக்கு டாய்லெட்டுக்குள்ள இருந்தாலும் அவ்ரத்தை மறைச்சு தான் குளிக்கணும். இன்னைக்கு நம்ம ஜட்டியை போட்டு குளிப்பான், அந்த மெயின் அவ்ரத்தை மட்டும், ஆண் உறுப்பை மட்டும் மறைத்து விட்டு குளிக்கக்கூடிய வலைமைகள் இருக்கிறது. எத்தனை ஆண்கள், இஸ்லாமிய ஆண்கள் இந்த இதுல எல்லாம் போய் குளிப்பாங்களே, அந்த ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறாங்க. எத்தனை இஸ்லாமிய ஆண்கள் தாடியும் பாடியோட வெறும் அன்றையரை போட்டு குளிக்கக்கூடிய எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் அதை ஹராமாக்கி இருக்கிறது. தனிமையில் கூட, அல்லாஹ்வுக்கு முன்னால் கூட அந்த அவ்ரத்தை மறைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அவ்ரத்து ரொம்ப முக்கியம் நமக்கு. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொல்லும்போது இன்னும் எச்சரித்து சொல்லுவாங்க, ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு சேர்ந்து படுக்க கூடாது. குடும்பத்தில் அண்ணன் தம்பியை கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 7 வயசு 10 வயசாச்சா தனித்தனி பெட் ஆக்கு, தனித்தனி பெட்டு வை. அண்ணன் தங்கச்சியுமா, அவளுக்கு ஒரு பெட்டு இவனுக்கு ஒரு பெட்டு, அண்ணன் தங்கச்சி கிடக்கட்டுமே, 15 வயசு சரி, நம்ம பிள்ளைகள் தானே, அவனுக்கு என்ன ஆக போகுது, அவன் தங்கச்சி தானே, அவன். அதுதான் உங்க சரியத்தில அந்த சலுகை கிடையாது. நீங்க உருவாக்குனீங்கன்னா நீங்க அல்லாஹ் பதில் சொல்லணும். நீ ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஆடை ஒரே போர்வையை போர்த்தி ஒரு ஆண், நண்பர்கள் குளிர் காலத்துல எங்கேயாவது டூர் போவான், மாப்பிள்ளை நீ ஒரு சீர் தூங்குது நான் ஒரு சீர் போத்துறோம்ல அப்படின்னு போத்துறதுக்கு கூட அனுமதி இல்லை. மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. அதற்கு அனுமதி கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய சக தோழியோடு ஒரே போர்வைக்கில் படுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். இதுவா இந்த டாய்லெட்னு வரும்போது நம்ம அடிக்கடி போறது சிறுநீர் கழிப்பிடம். இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அங்க அவ்ரத்தை மறைக்கிறதையில நம்ம மனமான குறிச்சி இருந்தா எத்தனை பேர் தொடைய காட்டிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தொட அவ்ரத்து இல்லையா? தொட அவ்ரத்துங்க. நம்மளோட தொடைய காட்டிட்டு போய் நம்ம பாத்ரூம்ல போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை தொடர்ந்து பாருங்க, ரசூல் கீழே போன உடனே தன்னுடைய ஆடையை உயர்த்துவார்கள். கீழே போனதுக்கு பின்னாடி நம்ம இங்கனே தூக்கி கட்டிட்டு தான் போறது, டப்பா டப்பா நடந்து போறது. ஏதோ தொடையெல்லாம் இன்னைக்கு அவ்ரத்தே இல்லை. இஸ்லாமியர்களுடைய தொழுகையினுடைய அவ்ரத் எங்க? தொப்புளில் இருந்து முட்டு வரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வோடு நாங்க கபரஸ்தானை கடந்து போனோம். கடந்து போகும்போது 2 இன்னஹுமா லயுஅذிபானி, 2 கபர்ல வேதனை நடக்குது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வேதனை பெரும் பாவத்திற்காக இந்த 2 பேரையும் தண்டிக்கப்படல. இவர்கள் எதற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்ப எதற்காக தண்டிக்கப்பட்டாங்க யா ரசூலல்லாஹ்? அவர்கள் எதற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஆளு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போகும்போது தன்னுடைய ஔரத்தை மறைக்காதவர்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனை தொழிலாளிகள் ஔரத்தை மறைக்காம பாத்ரூம் போறீங்க. தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்தா கூட தொடைய மறைச்சு, வெஸ்டர்ன்ல கூட அழகா மறைச்சிட்டு உட்காரலாமே. தொடைய மறைச்சிட்டு முட்டு வரைக்கும் முண்டோ எதானாலும் சரிய மறைச்சிட்டு உட்கார முடியுமே. நமக்கு ஔரத்தை யாருக்கு முன்னாலும் காட்டுவதற்கு அனுமதி இல்லை. டாய்லெட்டுக்கு போனாலும் ஔரத்தை மறைப்பதற்கு மார்க்கம் கட்டளை இருக்கிறது. 2 பேருக்கு வேதனை செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபர் தன்னுடைய டாய்லெட்ல அவர் சரியான முறையில் மறைக்காதவர்கள், தன்னுடைய ஔரத்தை மறைக்காதவர்கள். ஹதீஸ்ல வருது. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா ஓப்பனாவே சொல்லுவாங்க, சபிக்கப்படக்கூடிய 2 விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இத்தகுல் லாயினீன், சபிக்கப்படக்கூடிய 2 காரியங்கள். ஒன்னு என்ன தெரியுமா? சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றாங்க, அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ், மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் யார் மலஜலம் கழிக்கிறார்களோ, யார் சிறுநீர் கழிக்கிறார்களோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள். துன்யாவில் ஒரு சாபம் அவனுக்கு கண்டிப்பா உண்டு. அசமா போயிடும். காலையில 1க்கு போய் வச்சிருப்பார், வழியில 2க்கு போய் வச்சிருப்பார், வழியில டாய்லெட் போய் வச்சிருக்க. நம்ம ஏரியாக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போய் பாருங்க. ரயில் எல்லாம் போயிருக்கீங்களா? ரயில்ல போகும்போது பாதைகள்ல என்ன செய்வாங்க, தமிழகத்தில் பல்வேறு பகுதி பாதையில சின்ன குழந்தை காலையில சுபுதுன்னு உட்கார வைப்பாங்க வெளியே கொண்டு போய். அதை பத்தி அவருக்கு அதேமே கவனிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான முறை நிலைமைகள் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் நடந்து போகக்கூடிய பாதையிலேயோ அவர்கள் நிழலுக்காக பயன்படுத்தக்கூடிய நிழலிலேயோ, ஒரு மரத்தினுடைய நிழல், மக்கள் இங்க வந்து ஓய்வெடுப்பாங்க நமக்கு தெரியும், இங்க வந்து ஓய்வெடுப்பாங்க நமக்கு தெரியும், அங்க ஒண்ணுக்கு இருக்கவோ டாய்லெட் தூள பாத்ரூம் போ மனதிலம் கழிப்பவோ நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்பவர்களை அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் அவர் ஹதீஸ் அறிவிக்கும் போது, நான் யார் தெரியுமா உங்களுக்கு? இன்னமா அனலக்கும் மிஸ்லுல் வாலித், உங்களுக்கு ஒரு தந்தையை போன்று நான் எல்லா விஷயத்தையும் கற்றுத் தருவேன். ஒரு வாப்பா தன் பிள்ளைக்கு என்ன எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், 7 வயசான எப்படி பள்ளிக்கு கூட்டிட்டு வரணும், 10 வயசான ஏன் தொழல்ல அடிக்கணும், அதற்கு பின்னாடி அவனை எப்படி கண்டு அவனை தன்னுடைய ஒழுக்க சீலராக வளர்த்தி எடுக்க வேண்டும், எப்படி ஒரு தந்தைக்கு பொறுப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு தந்தையை போன்று உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லித் தருகிறேன். நீங்கள் ஃபஇதா அத்தா அஹதுக்கும் அல் ஹலாஅ, நீங்கள் பாத்ரூமுக்கு சென்றால் ஃபலா தஸ்தக்பிலூஹா, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கிபிலாவை முன்னோக்க வேண்டாம். ஃபலா தஸ்தக்பிலூஹா, நீங்கள் கிபிலாவை பின்னோக்கவும் வேண்டாம். கிபிலாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது, நம்முடைய பித்தட்டு கிபிலாவுக்கு பின்பக்கம் வந்துடக்கூடாது, இப்படியும் உட்கார்ந்துடக்கூடாது, இப்படியும் உட்காரக்கூடாது. 2ஐயும் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க, நீங்கள் மலங்களும் கழிப்பதற்காக சென்றால் உங்களுடைய வலது கரத்தால் சுத்தம் செய்யுங்கள், வலது கரத்தால் சுத்தம் செய்யுங்கள். நீங்கள் கற்களை கொண்டு சுத்தம் செய்பவர்களாக இருந்தால், ஆரம்ப காலத்தில் தண்ணி எல்லாம் கிடைக்காது, கற்களை கொண்டு சுத்தம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பழைய காலத்துல கூட இருந்துச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்களுடைய பூத்திர பள்ளியிலாம் அந்த காலத்துல செங்கல் சின்னதா மேல இருக்கும், பாத்ரூம் மேல. அது எனக்கு தெரியாது. அப்புறமா ஓதுனா ஒருவேளை அவங்க என்ன செய்றாங்க, அந்த சுண்ணத்தை பின்பற்றிருக்க வேண்டி கழுவுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த செங்கலை வச்சு என்ன செய்வாங்க, சிறுநீரை ஒப்பி எடுத்துட்டு கழுவுற பழக்கம் உண்டு சிலர்களுக்கு. அந்த சுத்தத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு. கற்களை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்பவர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் 3 கற்களை பயன்படுத்தும். ஒரு ஆள் மரம் கழிச்சிட்டார், தண்ணி இல்லை, தூரமான இடம், ஒரு கல் கிடைச்சது, கருங்கல் இல்ல, சுடுகட்டை, செங்கற்களை கொண்ட கற்கள், அந்த கற்கள் கிடைத்தால் 3 பயன்படுத்தும். 3ஐயும் பயன்படுத்தி ஒருவருக்கு சுத்தமாக என்ன செய்யணும், அதற்கு பிறகு அதிகப்படுத்த வேண்டும். எவ்வளவு கற்களானாலும் சுத்தமானதற்கு பிறகு ஒற்றைப்படையில் முடிக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு 10 கல்லாம் சுத்தமாச்சது, 11வது ஒரு கல்லை பயன்படுத்தி அந்த சுத்தத்தை நிறைவு செய்ய வேண்டும். மார்க்க சட்டத்தை நமக்கு சொல்லித் தருவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கற்களை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்வதாக இருந்தால் குறைந்தபட்சம் 3 கற்களை கொண்டு சுத்தம் செய்யுங்கள். நீங்கள் மலத்தை, காய்ந்த மலத்தை கொண்டு சுத்தம் செய்யாதீங்க. அந்த பழக்கம் இருந்துச்சு, காஞ்ச மலத்தை எடுத்து தன் மலத்தை என்ன செய்வாங்க, கிளீன் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்க சுத்தம் பண்ணாதீங்க. ஜின்களுடைய உணவுகளான எலும்புகளை வைத்து நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள்.
எலும்புகளை வச்சு சுத்தம் செய்யக்கூடிய வளமை இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எலும்புகளை வச்சு சுத்தம் பண்ணாதீங்க, அது ஜின்களுடைய உணவு, அதை வைத்து நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள். இப்படி பல விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்குனா குறைஷிகள் கேள்வி பண்ணும் அளவுக்கு முஸ்லிம்கள் என்ன பாத்ரூமை பத்தியே உங்க நபி பாடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கழிவறை சம்பந்தமாக நிறைய விஷயத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு ஆயத்திற்கு ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அவர்கள் பரிசுத்தவான்கள், அல்லாஹ் பரிசுத்தவான்களை நேசிக்கிறான். அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோத்திரத்தை கூப்பிடுவாங்க. குபா என்கிற கோத்திரத்துல உவைம் இப்னு ஸஆ என்கிற ஒரு சஹாபியை கூப்பிட்டு, உங்க கோத்திரத்தை அல்லாஹ் புகழ்ந்து பேசுறானப்பா, நீங்க அல்லாஹ்வுக்கு பிரியப்படுறது மாதிரி அப்படி என்ன சுத்தம் பண்றீங்க? உங்களுடைய சுத்தம், உங்களுடைய தூய்மை அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கிறது, உங்களை பற்றி குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அப்படி என்ன நீங்க சுத்தம் பண்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மா ஹரஜ மின்னா ரஜுலுன் வலா இம்ராஅத்துன் மினல் காயித்தி, எங்கள் ஆண்களோ பெண்களோ கல்வரைக்கு சென்றால் இல்லா ஹஸல ஃபர்ஜஹு, எங்களுடைய மர்மஸ்தானத்தை நாங்கள் கழுகுவோம், கல்ல கொண்டு சுத்தம் பண்றது இல்ல, நாங்க என்ன செய்வோம் கழுகுவோம்னு சொன்னா அந்த கழுகுறத அல்லாஹ்வுக்கே பிடித்தமான செயல். இன்னைக்கும் உயர்ந்த நாடுகள் எல்லாம் கழுவுற பழக்கமே இல்லை, அதை அப்படி கிளீன் பண்ணக்கூடிய நிறைய நாடுகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அதை தொடச்செடுக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தண்ணீரால் சுத்தம் செய்பவர்களுக்கு தான் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறார் என்பதாக. இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தா, இந்த பாத்ரூம்ல போய் சரியா சுத்தம் செய்யாத எத்தனை பேர் இருக்காங்க? பாத்ரூம்ல போய் அரைகுறையா, ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன், நம்ம பாத்ரூம் போகும்போதுதான் ஒரு சவுண்டு செம்ம சவுண்டு கேட்கும், நம்ம அங்க போய் உட்கார்ந்து சிறுநீர் கழிச்சு ஒரு ஆள் வருவாரு, பாத்ரூமுக்கு போவாரு, போனாரா இல்லையா தெரியல, நம்ம ஒண்ணுக்கு இருந்து கூட முடிக்க மாட்டோம், அவர் வீட்டுக்கே போயிருப்பார். அப்படி சிலர்கள் இருக்கிறாங்க. ஒரு 2 செகண்ட் எப்படிங்க பாத்ரூம் கழிக்க முடியும்? எப்படி பாத்ரூம் கழிக்க முடியும்? எவ்வளவு பெரிய நோய்களை உருவாக்கும் தெரியுமா? மஸ்ஜித் நபவியில ஒரு கிராமத்துப்புற தோழர், ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு நபர் ஒண்ணுக்கு இருந்துருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் ஓடோடி போய் தள்ள வர பிடிக்க போவாங்க. பிடிக்காத, விட்டுரு அவனை, அவன் முழுமையா போகட்டும், அதனால பள்ளிக்கும் கெடுதி, எல்லா இடத்துலயும் நஜீஸ் ஆகும், அவனுடைய உடல் ரீதியான பாதிப்பும் இருக்கிறது, ஒண்ணுக்கு வந்து அடக்கவும் கூடாது, அதை ரொம்ப நேரம் செய்யக்கூடாது, அதை பிற ஒண்ணுக்கு இருப்பவர்களை நாம டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. அதான் டாய்லெட்ல கூட பேசக்கூடாது, சலான் சொல்லக்கூடாது. டாய்லெட் வா அங்க இருந்து சலான் சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அங்க நமக்கு எந்த ஒரு இடையூறும் வந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல வருகிறது, சாபித் அவங்க செய்த புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபிரிஸ்தானை கடந்து, நம்ம மேல சொன்னது மாதிரி தான், ஒரு கபிரிஸ்தானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்கிறார்கள். இன்னஹுமா லியுஅத்திபான், அங்க 2 பேர் வேதனை செய்யப்படுறாங்க. வமல் யுஅத்திபானி ஃபீ கபீரின், அந்த 2 பேரும் பெரும்பாவத்திற்காக வேதனை செய்யப்படல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்படியா யா ரசூலுல்லாஹ், அப்ப அந்த 2 பேர் எதற்காக அப்ப வேதனை செய்யப்படுகிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுல ஒரு நபர் யார் தெரியுமா? கோல் சொல்லி திரிபவர், ஒரு ஆளை பத்தி இல்லாத விஷயத்தை பரப்புறது, அவருக்கு கபர்ல வேதனை உண்டு. அந்த டாபிக் நமக்கு கிடையாது. இன்னைக்கு நமக்கு என்ன விஷயம்? அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்தன்ஸிஹு மினல் பவுல், சிறுநீர் கழிச்சிட்டு சரியா சுத்தம் செய்யாதவனுக்கு கபரிலே வேதனை இருக்கிறது. நம்ம என்ன சுத்தம் பண்றோம்? என்னையா நம்ம என்ன சுத்தம் பண்றோம்? எத்தனை பேர்களுடைய தொழுகை கூடுது? எவ்வளவு விஷயங்கள், சிறுநீர் கழிப்பதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சொட்டு நீங்கள் கழுவுவதற்கு பின்னாடி உங்களுடைய ஆடையிலேயோ உங்களுடைய உள்ளாடையிலேயோ பட்டால் உங்களுடைய தொழுகை கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். போனவொன்னு அடிச்சுட்டு ஊத்திட்டு கழுவிட்டு வந்துடுறது. சிறுநீர் கழிக்கும்போது எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறீர்கள் நீங்கள். நாம் எவ்வளவு பொடுபோக்கான விஷயத்துல இருக்கிறோம். சிறுநீருடைய ஒரு துளி நம்முடைய ஆடையில் பட்டால், நாம் தொழுகையை தொழக்கூடிய அந்த ஆடையில் பட்டால் நம்முடைய தொழுகை கூடாது தெரியுமா? நின்றுட்டு ஒண்ணுக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு எல்லா பள்ளிவாசல் அல்லாஹ் பெரிய
அது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். பள்ளிவாசல்ல நின்றுட்டு பாத்ரூம் வைக்கிறது அதெல்லாம் மாத்தணும் என்னை பொறுத்த அளவுக்கு. ஏன் அங்க வேற உட்கார்ந்து கீழே போய் பூட்டிட்டு உட்கார்றதுக்கு வசதி இருக்குது, அப்ப ஏன் நின்றுட்டு ஒண்ணுக்கு போகணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கீழே அமர்ந்தால் அதற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் ஒரு குப்பை மேடுகளுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் ஒரு முறை சிறுநீர் நின்று கழித்ததாக நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும். ஆனா இங்க ஃபேன் போட்டுட்டு வந்த ஒரு காரணத்துக்காக நின்றுட்டு ஒண்ணுக்கு போறோமே, எந்த ஹதீஸ்ல வருது? ஃபேன் ஒரு காரணமா உங்களுக்கு? ஃபேனை கலட்டி விட்டு பாத்ரூம் போய் நீட்டா உட்கார்ந்து ஒண்ணுக்கு போக முடியாது. ஒரு சொட்டு உங்களுடைய சிறுநீர் ஆடையில் இருந்தால் உங்களுடைய தொழுகை யாருக்கு தேவை? உங்களுடைய இபாதத்துகள் யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்? அவர்களுடைய அல்லாஹ் கபரிலே அவர்களுக்காக வேதனை செய்யப்படும். நிறைய பேர் கழுவும்போம் இந்த தண்ணியை திறந்து விட்டு அசால்ட்டா ஒரு ஆள் போய் நின்றுட்டு ஒண்ணுக்கு போயிட்டு சும்மா எடுத்து வீத்துறாரு. நான் யோசிப்பேன், இந்த ஒரு சொட்டு ஆடையில படாதா? எவ்வளவு கவனமாக இமாம் பெருமக்கள் என்ன செய்வாங்கன்னா, டாய்லெட் இருந்தாலும் ஒரு இமாம் இருந்தாங்க ரொம்ப கடுமையான பேணிக்கையில, ஏன்னா கடுமையான வேதனை கபர்ல செய்யப்படும். என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாட்டில் வச்சிருந்தாங்களா வீட்டுல, பாட்டில் ஒண்ணுக்கு போவாங்களாம். ஒண்ணுக்கு போய் அதை எடுத்து வேற இடத்துல கொட்டுவாங்க. அது அந்த நம் கழுவக்கூடிய நேரத்தில் அந்த சிறுநீர்ல பட்டு தண்ணி தன் மேலையில் பட்டால், தன் ஆடையில் பட்டால் தன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். கபரிலே கடுமையான வேதனை அடிப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் கல்யாண வீட்டுல போய் நின்றுட்டு மோடுறது, இஸ்லாமியர்களுடைய சுத்தம் சுகாதாரம் எல்லாம் எங்க போச்சு? நவம்பர் 19 ஐநாவுடைய வேர்ல்டு டாய்லெட் டே கொண்டாடுறான். இன்னைக்கு டாய்லெட் நம்முடைய பள்ளிவாசல்லையும் நிர்வாகம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கும். வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்றத வாரத்துக்கு 3 முறையாவது குறைந்தபட்ச தொழுகையாளிகள் பயன்படுத்தக்கூடிய மதரசா பிள்ளைகள், அங்கே சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் அங்க போய் அதை பயன்படுத்துறதுனால அவங்க எங்க ஒண்ணுக்கு போறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. எங்க ஒண்ணுக்கு போறாங்க, இந்த விஷயத்தில் நிர்வாகம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிலே பொறுப்புதாரிகள். அவ கூடுதல் பைசா இருக்கு, அதெல்லாம் பார்க்க கூட. திருவிதாங்கோட்டை பொறுத்தவரை அந்த விஷயத்துல நான் பாராட்டுவேன். டெய்லி கழுவுவான். அதுக்குன்னு ஒரு ஆளை பீகார்ல இருந்து இறக்கி நிர்ணயம் பண்ணியிருக்கிறான். டெய்லி 4 பள்ளிவாசலையும் டெய்லி சுபுக்கு முன்னாடி கிளீன் பண்ணுவாங்க. பாத்ரூம் ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கு ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு சிறுநீர் நம்முடைய ஆடையில் பட்டால் நம்முடைய தொழுகைக்கு ஆபத்து ஏற்படும். நம்முடைய இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படாது. இமாமுடைய ஜமாத் தொழுகையில் தடுமாற்றங்கள் ஏற்படும். இந்த விஷயத்துல நாம ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் செய்வது தங்களுடைய எல்லா நற்காரியங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கரத்தை தான் உட்படுத்துவார். எங்க செருப்பணியும் போது, முடிவாரும் போது, இல்லையா? நம்ம முடியே இன்னைக்கு யூத கலாச்சாரமா இருக்கு. அதுல எங்க சுன்னத்தை போய் பார்க்கிறது? முடியே யூத கலாச்சாரத்துல இருந்துட்டு இருக்கு. அதுல நாம எப்படி சுன்னத்தை பயன்படுத்துவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது பக்கமாக முதல்ல வாருவாங்க. ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு வரலாறு உலகத்தில் யாருக்காவது உண்டா? வலது காலை கொண்டுதான் செருப்பணிவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நற்காரியங்களுக்கும் வலதை முற்படுத்துவார்கள். அப்போ தூய்மையற்ற இடங்கள்ல ரசூலுல்லாஹ் இடத்தை தான் முற்படுத்துவாங்க. இமாம் பெருமக்கள் சொன்னார்கள், நீங்கள் டாய்லெட்டுக்குள்ள போனா என்ன செய்யணும்? இடது காலை முற்படுத்தி செல்லுங்கள். அது தூய்மையான இடம் கிடையாது. டாய்லெட்ல இருந்து வெளியே வரும்போது வலது காலை முற்படுத்தி வாருங்கள். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், 2 துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருவார்கள். டாய்லெட்ல போய் உட்கார்ந்து ஓதுற துவா இல்ல, அது போறதுக்கு முன்னாடி ஓதுற துவா. ஒரு ஹதீஸ்ல திருமுது ஷரீஃப்ல, ஆதமுடைய மக்கள் ஹலாவுக்கு செல்ல நாடினால் பிஸ்மில்லா சொல்லட்டும், பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பாத்ரூம் இருக்குன்னா நம்ம இந்த என்ட்ரல இருந்தே சொல்லிட்டு போவோம். அங்க போய் அல்லாஹ்வுடைய பேரை என்ன செய்யக்கூடாது, உள்ள போய் உட்கார்ந்து மொழியக்கூடாது. இங்க இருந்தே பிஸ்மில்லா சொல்லிட்டு போகணும். ஆனால் இன்னொரு ஹதீஸ்ல திருமுது ஷரீஃப்ல இப்னு மாஜால வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் சிறுநீர் கழிப்பதற்காக ஹலாவுக்காக செல்ல நாடினால், இதா தகல அஹதுக்குமல் ஹலா, அவர்கள் ஹலாவுக்கு பாத்ரூமுக்கு செல்ல நாடினால், நுழைய நாடினால் அவர்கள் ஐயகூல பிஸ்மில்லாஹி என்று சொல்லட்டும். இன்னொரு ஹதீஸ்ல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்தி வல் ஹபாயிசி. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? பாத்ரூம் ஷைத்தானுடைய இல்லம். அங்க யாருடைய இல்லம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்தி வல் ஹபாயிஸ். யா அல்லாஹ், கெட்ட ஆண் பெண் ஜின்களுடைய தீண்டுதலை விட்டு என்னை பாதுகாத்தருவாயாக.
நாம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்ரூம் போய் அவரத்தை வைத்து நம்ம மட்டும்தான் இருக்கணும். அங்க ஒரு ஜின்னு சைத்தான் உட்கார்ந்துட்டு இருக்குது. நீங்க இந்த துவாவை ஓதாம போனீங்கன்னா உங்களுடைய அவரத்தை சைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த துவாவை ஓதி உள்ள நுழைபவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜின்னுடைய ஷைத்தானுடைய கண்களுக்கு திரையிடுகிறான். ஹதீஸ் ஷரீஃப் எடுத்து பாருங்க. இந்த துவாவை எத்தனை பேருக்கு தெரியும்? குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லா ஓதுறோமா? மொத்தமே ஒரு அரை லைன் தான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ். ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டும் நான் என்னுடைய அவத்தை பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போகணும். அந்த பாத்ரூமுக்கெல்லாம் போயிட்டு வெளியே வரும்போது, இன்னைக்கு பாத்ரூமுக்கு போகாம ஆசாரி படத்துல இத்தனை பேர் படத்துல உட்காந்து பாத்ரூமுக்கு போவதில்லை. சிறுநீர் அடைப்பு, டயாலிஸ், எத்தனை பேருக்கு? ஒரு குடும்பத்தில் ஒரு நபர்களுக்கு அல்ல, 3-4 நபர்களுக்கு டயாலிஸ் நடக்கும். எனக்கு டயாலிஸ் பரவி குறிக்கக்கூடிய காலகட்டம். இந்த துஆக்களை ரொம்ப கவனமாக நாம் ஓத வேண்டும். உண்மையிலே நான் சவாலாக சொல்வேன், இது போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றி துஆக்களை ஓதி அந்த பாத்ரூம்ல போயிட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வந்தவன குஃப்ரானக் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னி அல்-அதா வஆஃபான். எனக்கு உள்ள இருந்த எல்லா கழிவுகளையும் வெளியேற்றிய ரப்பே உனக்கு தான் அனைத்து புகழும். இந்த வெளியேற்றுறதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் ஒருத்தன் கொடுத்துட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு பைசா செலவில்லாம டெய்லி நான் நாடும் போதெல்லாம் வெளியே வருது. நான் நாடும் போதெல்லாம் அழகா ஒண்ணுக்கு போறேன். அந்த வாய்ப்பை தந்த ரப்பே கடைசி வரை மரணம் வரை அந்த வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக. அடுத்தவர்கள் எங்கள் மர்ம உறுப்பை பிடித்து சிறுநீரை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாதுல்லா அப்படின்னு அந்த துஆவுடைய ஆத்மீக கருத்தர்த்தம் கொண்ட துஆக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆக்களை பேணி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தினால் ஒரு கட்டத்திலும் சிறுநீர் சம்பந்தமாக, சிறுநீர் பை சம்பந்தமாக எந்த நோயும் நமக்கு வராது. இஸ்லாமியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை விட்டு எப்போது அவர்கள் தவற ஆரம்பித்தார்களோ அதற்கு பிறகுதான் இன்னைக்கு நோயாளிகள் வரிசையில் முன்கூட்டி நிற்கிறார்கள் இஸ்லாமியர்கள். இன்னும் ரசூலுல்லாஹ் இந்த சிறுநீர் சம்பந்தமா சொல்லும் போது தேங்கி கிடைக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் கழிக்கக்கூடாது. பொதுவா தேங்கி இருக்கக்கூடிய என்ன செய்யக்கூடாது? நம்ம குளிச்சிட்டு இருக்கும் அப்படி மனம் கழிக்கக்கூடாது. குளிச்சுட்டு இருக்கும் போது என்ன செய்யக்கூடாது? மலம் கழிக்கக்கூடாது. இந்த வளமைகள் நம்ம ஆத்திரானாலும் அப்படி வருதான், நமக்கு இவர்கள் வருதான், வெளியே போய் மறைவாக உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு பிறகுதான் வந்து குளிக்க வேண்டும். எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த செய்தியை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் பெரிய தொழுகையாளிகளாக இருப்போம், நோன்பு வைத்தவர்களாக இருப்போம், தான தர்மங்கள் கொடுத்தவர்களாக இருப்போம். இந்த அற்ப சின்ன பொடுபோக்கு கவனக்குறைவுக்காக நாளை கபரில் வேதனை செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய மோசமான நிலைகள் ஏற்படும். அதனால் இன்றைக்கு நவம்பர் 19, இன்னைக்கு 21 ஆயிடுச்சு. அதுல இன்னைக்கு ஒரு தினம் உண்டு, அதை பற்றி பேசலாம் தான் பார்த்தேன். ஆனா இது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நம்முடைய பள்ளிவாசல் ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறாங்க சிலர்கள். பாத்ரூமுக்கு போற விஷயத்துல, கழுகக்கூடிய விஷயத்துல, அவசரமாக வந்து இருக்கக்கூடிய விஷயத்துல. அதனால் நான் சொல்வேன், உங்களுடைய ஔரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க 2 விஷயத்துக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நம் மர்ம உறுப்பை பாதுகாக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய தவறை விட்டு பாதுகாக்க ரசூலுல்லாஹ் சொர்க்கம் வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நமக்கு. அந்நிய பெண்களுடைய அவரத்தை பார்ப்பதற்கு இன்னைக்கு போட்டி போடக்கூடிய காலகட்டம். அரைகுறை ஆடையோடு ஒருவன் திருமணத்திற்கு வந்தால் அது கொஞ்சம் கூட கீழே இறங்காதா என்று எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான துஆக்கள் 2 துஆ தான். குஃப்ரானக், வெளியே வரும்போது அவ்வளவு சொன்னா போதும், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அங்க துஆ. ஏன் குஃப்ரானக்க பாத்ரூம்ல போயிட்டு வந்து சொல்றோம்? ஏன்னா அங்கதான் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியாத ஒரு இடம். இவ்வளவு நேரம் அந்த அற்புதமான ஒரு துஆ பாருங்க. அந்த நேரத்துல கூட செய்யாததுக்கு நான் உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ். அதுக்கு தான் குஃப்ரானக்க சொல்றேன். உள்ள போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ் ஈஸியா படிக்கலாம். அது படிக்க முடியல, பிஸ்மில்லாஹ்வோடு சொல்லிட்டு போங்க. சமாதானத்துல அங்க போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே உட்கார்ந்ததற்கு பிறகுதான் ஆடையை தூக்குவாங்க. நீங்க ரோட்ல இருந்தே முண்டை மடிச்சு கட்டிட்டு வரும்போது அது பள்ளிவாசலுக்கு இல்ல, முஸ்லிம் என்கிற ஒரு அழகான ஒரு சுகாதாரமான ஒரு மதத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடியது. அதனால பாத்ரூமை உட்காரக்கூடிய நிலையில தங்களுடைய ஔரத்தை நீங்கள் வெளியாக்குங்கள்.
அதே மாதிரி கழுவும் போது ரொம்ப பேணிக்கையா ஆடையில படாம எங்கேயாவது பட்டுச்சுன்னா அதை வெளியே வந்து அதை கழுகியதற்கு பிறகு உதவு செய்யறதுக்கு முற்படுங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரஹ்மான் இது போன்ற சுன்னத்துகளை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக. இத்துணை நாட்கள் நாம் மலஜலம் கழிக்கக்கூடிய நேரங்களிலே தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். நாம் மனிதர்கள் பொதுபோக்கானவர்கள். யா அல்லாஹ் எங்களிடத்தில் இருந்து வந்த எல்லா தவறுகளையும் நீ மன்னி தருவாயாக. அதன் காரணமாக நாங்களே சீசன் தொழுகையாளிகள், நாங்களே ஜும்மாவுக்கு மட்டும் வந்து எத்தி பார்க்கக்கூடியவரா, அதுலேயும் டாய்லெட்ல கேடு வந்துச்சுன்னா அந்த ஜும்மாவுடைய நன்மை கூட எங்களுக்கு கிடைக்காம வந்துடக்கூடாது. யா அல்லாஹ் அதனால நீ கருணையாளன், இனிமே நாங்க பேணிக்கையாக இருப்போம் ரஹ்மானே. அதனால் எங்களுடைய எல்லோருடைய பாவங்களையும் நீ மன்னி தருவாயாக என்று நாம் அத்துணை பேரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக 3-4 தினங்களுக்கு முன்னால் சவுதியிலே உம்ராவுக்கு போய் ஒரே குடும்பத்தை சார்ந்த 18 நபர்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. இதைதான் நான் பேசணும்னு பார்த்தேன். நிறைய இதெல்லாம் நான் வெள்ளப்பெருக்கலாம் ரொம்ப பேசியாச்சு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர்கள், ஒரே ஒரு மகன் வெளிநாட்டில் இருந்ததுனால தப்பியிருக்கான். அமெரிக்காவில் இருக்கிறான் ஒரே ஒரு மகன். அவனுடைய குழந்தைகள், மனைவி, வாப்பா, உம்மா, சகோதர, மருமக்கள், அல்லாஹ் 18 பேர்கள் ஒரு குடும்பத்தில் கரிஞ்சி தீக்கட்டையாக மொத்தம் 46 பேர் 45 பேர் மரணமாக இருக்கிறாங்க. எப்ப நம்ம என்ன விஷயத்துக்கு போனாங்க? டூர் கூத்தடிக்க போனாங்க, இல்ல உல்லாச பயணத்திற்கு போனார்களா? அல்லாஹுடைய இறை இல்லத்தை பார்த்தால் நன்மை, பார்த்து கேட்கப்படக்கூடிய முதல் துஆவுக்கு அங்கீகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட புனித இடத்திற்கு போனவர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனால் நாமெல்லாம் இம்மாத்திரம் என்பதை கொஞ்சம் யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள். மரணம் எந்த நேரத்தில் நமக்கு வரும் என்று சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தில் இவ்வளவு பெரிய, அதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஊரே, அந்த கிராமமே, அந்த குடும்பம் 18 பேர் போகும்போது அந்த ஊர்ல சிலர்கள் சொன்னார்களாம், பேட்டியெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, சிலர்கள் சொன்னாங்களே 5 பேரை போலாமே அப்படின்னு. இல்ல நாங்க குடும்பமா, அல்லாஹ் நாடிட்டான் இங்க குடும்பமா என்கிட்ட வரணும்னு. அல்லாஹ் பண்ண 5 பேர் அல்ல, ஒரு 10 பேரை 2 ஸ்டெப்பா போலாமே. இல்ல 18 பேர் நாங்க போறோம் அப்படின்னு கிளம்பியவர்கள் இன்னைக்கு புனிதமான உலகத்திலே எல்லா முஸ்லிம்களும் எதிர்பார்க்கக்கூடிய மண்ணறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் உயர்ந்த சுவனத்தை கொடுத்தல்வானாக. மஸ்ஜிது நபவியில் அடங்கப்படுபவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்கும் என்றார்கள். அந்த பேர் பாக்கியத்தை அல்லாஹ் அந்த குடும்பங்களுக்கு நீ கொடுத்தல்வாயாக. அவர்களை இழந்து வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்குதான் தெரியல, அவருடைய ஊர் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அழகிய பொறுமையை நீ கொடுத்தல்வாயாக. இது போன்ற கோர விபத்துகளில் இருந்து எங்களையும் எங்களை சார்ந்த எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களை நேசிப்பவர்கள் எத்தனையோ பேர்கள் வெளிநாடுகளில் நிற்கிறார்கள். அல்லாஹ் இது போன்ற ஒரு நிலையை நீ அவர்களுக்கு கொடுத்து விடாத ரஹ்மானே. நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு உனக்கு நன்றி உள்ள மக்களாக கடைசி வரை வாழ்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.